ஸோ வேட்டையன் டீசர் இப்போ வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. பிரேக் டவுன், ஒரு சூப்பரான பிரேக் டவுன். நீங்கள் கவனிக்க மறந்தது இந்த வீடியோவில் நம்ம வந்து பேச போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக கேட்கணும். நீங்கள் சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய இந்த வேட்டையினுடைய டீசர் இப்போ வந்து லேட்டாக ஒரு 15 நிமிஷம், கிட்டத்தட்ட 10 நிமிஷம் லேட்டாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கா சன் டிவியில். ஸோ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டோம் இந்த டீசர் பற்றி எப்படி எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. அதில் சொன்னால் 100% எல்லாமே அப்படியே இருந்திருக்கு. அதுதான் நீங்கள் மெயினாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இந்த டீசரை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே சரி கதை சம்பந்தமான டீசராக தான் இருந்திருக்கு. கிளைமேக்ஸில் ஒரு சூப்பரான ரஜினி சாரோடைய ஒரு இதோடு வந்து முடித்தாங்க. ஆக்சுவலி இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே சரி ஒரு என்கவுண்டர் சம்மந்தப்பட்ட ஒரு கதை அப்படிங்கிறது நமக்கு க்ளீனாகவே தெரியும். ஸோ ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டாக ரஜினிகாந்த் அவர்கள் வராரு. இந்த டீசரில் எல்லா கேரக்டரையுமே வந்து காமிச்சிட்டாங்க. படத்தில் நடிக்கிற எல்லா ஸ்டார்ஸையுமேட்டு சூப்பர் ஸ்டார் அவர்களை பார்த்து அவருடைய அறிமுகமே எப்படி இருக்குன்னா, ஒருத்தன் சொல்கிறான், நமக்கு தான் நம்ம ஊருக்கு தான் எஸ்பிங்கிற பேரில் ஒரு யமன் வந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறதோட வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே தலைவரோட என்ட்ரி, தலைவர் கன் சீனில் வராரு. நிறைய இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல்லாக என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிறனால ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கன்னை கையில் வச்சுக்கிட்டே தான் சுற்றுறாரு. ஸோ ஃபுல் அந்த கன் சீனில் வர எல்லா இடமே நல்லா இருக்குது. மெயினாக வந்து ஒரு போட், ஒரு ஷிப்பில் இருந்து தலைவர் வர சீனு, ஏணிப்படி நடுவில் வந்து தலைவரோட ஃப்ரேமை காமிப்பாங்க. சூப்பராக இருக்குது. முக்கியமாக அந்த பின்னாடி வர அந்த ஹண்டர் வந்தாருங்கிற அந்த பிஜிஎம், அந்த டோன், அது வந்து ஹைப் ஏற்றுது அந்த சீனுக்கு. இந்த டீசர் ஃபுல்லாகவே அந்த ஒரு டோனை வச்சே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து விளையாடி இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ கடைசியில் வந்து ரஜினி சார் வந்து அப்படியே வந்து ஒரு தாவி வந்து ஒரு ஷூட் வந்து பண்ணுற மாதிரி ஒரு சீன் மறந்துட்டேன் பார்த்து. இந்த மனுஷனுக்கு 74 வயசுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் வந்து இப்படி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரையா, இப்படிலாம் ஒரு பண்ணால் அங்கே ஒரு கூட்டத்துக்கு வயிறு எரிய தானே செய்யும். ஏன்னா வந்து எப்படியாவது ரஜினிகாந்த் முந்தி நம்பர் 1ங்கிற இடத்துக்கு வந்து நம்ம வந்து போகணும்னு நினச்சவங்கலாம் வந்து அது முடியாமல் வந்து வெளியே போகிறாங்க சினிமாவை விட்டு. அதுக்கெலாம் காரணம் இந்த மாதிரி எனர்ஜெட்டிக்காக இன்னும் நம்ம தலைவர் இருக்கிறது தான் அப்படிங்கிறது நான் வந்து நினைக்கிறேன். ஸோ பல ஷார்ட்ஸு அப்படி வந்து இருக்குது. அமிதாப் பச்சன் அவர்களுடைய ரோல் ஸோ ரொம்ப வந்து பயங்கரமாக 2 பேருக்கு இடையில ஏதோ ஒரு கிளாஷ் மாதிரி வந்து காமிக்கிறாங்க. லாஸ்ட்டாக ரஜினி சார் வந்து போலீஸ் யூனிஃபார்மில் வந்து அந்த கோர்ட்டில் இருக்கிற மாதிரி முடிக்கிறாங்க. நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ இந்த டீசருக்கான எதிர்பார்ப்புங்கிறது ரொம்ப அதிகம் இருக்குது. இந்த டீசர் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த என்கவுண்டரை பற்றி ரஜினி சார் பேசுகிறாரு. என்கவுண்டருங்கிறது வந்து இனிமேல் தப்பு செய்யாமல் இருக்கிறதுக்கான ஒரு விஷயம்னு சொல்லி முக்கியமாக அதை கொண்டு இந்த கதை நகருது அப்படிங்கிறது நமக்கு க்ளீனாக வந்து புரியுது. இந்த டீசர் குறித்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் கருத்தை வந்து சொல்லுங்கள். இன்னொரு பக்கம் ஆடியோ லான்ச் கோலாகரமாக போய்கிட்டு இருக்கு. அதை பற்றி நம்ம சேனலில் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட்